தமிழக வெற்றி கழகம் அவங்களோட முதல் ஆண்டை நிறைவேற்ற போகிறாங்க. அதற்கான ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் மீட்டிங் சென்னை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2500 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. அவர்கள் அனைவரும் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது லாஸ்ட் 1 இயர் தமிழக வெற்றி கழகத்தோட ஆக்டிவிட்டி. பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி மாநாட்டில் கொடிய அறிமுகம். அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷனுக்கு அவங்க கண்டெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வருது. அதுலேயும் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. அவங்களோட டார்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜெனரல் அசம்பிளி, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி 2026 காத்திருக்காங்க. ஜஸ்ட் பார்ன் பேபி இப்போதான் நிர்வாகிகள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த மீட்டிங்கை திண்டிவனத்தை தாண்டி, விழுப்புரத்தை தாண்டி, தென் மாவட்டங்களை நோக்கி எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் என்னவோ தெரியல, தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா ஆக்டிவிட்டியும் வட மாவட்டங்களை நோக்கியே இருக்கு. மேபி பாமக, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி வட மாவட்டத்தை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறுதோங்கிற அச்சம் நமக்கு உருவாகுது.